தேர்தல் ஆணையம் வந்து பார்த்தீங்கன்னா 16 தேதி டைம் இருக்கு மேடம், சரிங்களா? 16 தேதிக்கு பிறகு 17ஆம் தேதி தான் விடக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 48 மணி நேரம். நான் 17ஆம் தேதி பிறகு தான் சென்னையில் லாலா கல்லூரி முன்னாள் கருத்து கணித பேரில் ஐபிஎஸ் நிறுவனம் ஒரு கார்பரேட் கம்பெனியாக நடத்திட்டு இருக்கேன். கிட்டத்தட்ட இதுவரை 48 ஆய்வுகள் இதுவரை விட்டுருக்கேன் மேடம். பர்மிஷன் வந்து 16 தேதிக்கு பிறகு தான் பர்மிஷன் தேர்தல் ஆணையம் 16 தேதி டைம் இருக்கு. அது இல்லைன்னா கேளுங்க, நான் கட்டுப்படுறேன், சட்டத்தை கட்டுப்படுறேன். நான் ஒரு வழக்கறிஞர் கூட, சென்னை வழக்கறிஞர் கூட நான் கட்டுப்படுறேன், சட்டத்தை கட்டுப்படுறேன். இங்க ஒரு சாமானிய வந்து ஒரு இதை நான் பதிவு பண்ணி தமிழனா பிரசாந்த் கிஷோர் ஏத்துக்குவானுங்க, பெண்ணர் வந்து ஏத்துக்குவான். நான் தமிழன் அவ்வளவு இதா போச்சா? ஏன் இருக்கிறத சொல்லக்கூடாது, உண்மையை சொல்லக்கூடாதா? ஏன் பொய்ய மூடி மறைக்கணுமா? வாட் இஸ் டெமோக்ரசி? என்ன நாடு இது? ஜனநாயக நாடு தானே இது? கிட்டத்தட்ட 2004 வந்து சென்னை லாலா கல்லூரி முன்னாள் சேர்ந்து உருவாக்கப்பட்ட ஒரு நிறுவனம். கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா அண்ணாமலை அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா 38.9% வாக்குகளையும், கணபதி அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா 33.4%, 18.5% அதிமுகவும். இன்றைக்கு சவாலிட்டு சொல்கிறேன், என்னை இந்த அளவுக்கு மனவேதனைப்படுத்திய காவல்துறைக்கு மூலமாக சொல்கிறேன், இந்த வர தேர்தலில் தமிழகத்தில் இல்லாத அளவிற்கு 1 லட்சம் வாக்கு வித்தியாசத்தில் பாரதிய ஜனதாவுடைய அண்ணாமலை அவர்கள் வெற்றி பெறும் என்பதை நான் உறுதி பண்ண, இல்லைன்னா என் நிறுவனத்தை கழிச்சுட்டு போறேன்.